Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11th physics ல செகண்ட் யூனிட்ல கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்லயே வந்து 20+ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 12 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ இந்த 12 ப்ராப்ளம்ஸ்மே நம்ம என்ன பண்ண போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல the first one exercise problem unit 2 ல the position vector's particle has length 1 meter and makes 30 degree with the x-axis. See, நான் ரெண்டு axis யூஸ் பண்ண போறேன். சோ இங்க எழுதிக்கலாம் இல்லையா ரெண்டு axis. சோ ஒன்னு வந்து x-axis, இன்னொன்னு வந்து y-axis. Okay. சோ பாருங்க, the position vector's particle அப்படினா has the length 1 meter. அதாவது ஒரு particle இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுப்போமே. இங்க ஒரு particle இருக்கு. இந்த particle இருக்கக்கூடிய place அந்த பாயிண்ட P ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டிகிள் வந்து actually x y axis அந்த பிளேன்ல வந்து மூவ் ஆகுது. x y axis in between the planeல இது origin இங்க இருந்து மூவ் ஆயிருக்கும். சோ அப்ப in this direction அப்படினு சொல்லலாம் இல்லையா? சோ அத வந்து அதோட பொசிஷன். ஓகே, இதோட பொசிஷன் இது. அதான் பொசிஷன் that is denoted by letter R. So it has some direction இருக்கிறதுனால நம்ம r vector position vector அப்படினு சொல்லுவோம் இல்லையா? So எவ்வளவு distance எவ்வளவு length அப்படினா 1 meter length in this direction அப்படினு சொல்லலாம் இல்லையா? So that is denoted by a letter L அப்படினு எடுத்துக்கிறேன், length அப்படினு கொடுத்துட்டேன். So in the position x axis கூட மேக் பண்ணக்கூடிய angle theta is equal to 30 degree. Okay. So இது வந்து என்னது பொசிஷன் வெக்டர். இப்போ இந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகும்போது x ஆக்சிஸ்லயே வேல்யூ சேஞ்ச் ஆகும், y ஆக்சிஸ்லயே வேல்யூ சேஞ்ச் ஆகும். பொதுவா படிச்சிருப்போம். ஒரு வெக்டார் அப்படினா கண்டிப்பா அது வந்து ஒன் டைமென்ஷனல், ஒரே ஒரு ஆக்சிஸை மட்டும் யூஸ் பண்ணிச்சுனா ஒரே ஒரு காம்போனன்ட் இருக்கும். ரெண்டு ஆக்சிஸ்னா 2 காம்போனன்ட்ஸ், மூணு ஆக்சிஸ்னா 3 காம்போனன்ட்ஸ் இல்லையா? அதான் 3 டைமென்ஷனல் படிச்சிருப்போம். பொசிஷன் வெக்டார் ஃபார்முலா என்ன? r வெக்டார் xi cap plus yj cap plus zk cap. இது 3 டைமென்ஷன், 3 ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா இங்க ரெண்டே ரெண்டு ஆக்சிஸ், அப்ப இந்த மாதிரி எழுதலாம். அப்ப ரெண்டு ஆக்சிஸ் இருந்துச்சு அப்படினா ஒரு வெக்டார் குவாண்டிட்டிக்கு ஒரு பொசிஷன் வெக்டாருக்கு எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கும்? ரெண்டு காம்போனன்ட்ஸ். சோ ஹியர் that is denoted by letter L. அப்ப along x axis னா Lx ன்னு எடுத்துப்போம் in magnitude. Okay, y axis ல எடுத்துக்கிட்டோம் அப்படினா Ly. So these two are the components. இங்க இருக்கு பாருங்க. What are the lengths of the x? அப்ப along the x axis இந்த length என்னது? Lx ன்னு எடுத்துப்போம். Along the y axis வந்து length Ly இல்லையா? Components of the position vector Lx Ly கேக்குறாங்க. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? I am going to draw a perpendicular line here. So from this இதுல இருந்து Lx கண்டுபிடிக்கணும், Ly கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் இங்க எழுதுறேன். காம்போனன்ட்ஸ் எழுதலாம். Given data, I mean the position vector that is equal to 1 meter, then components Lx equal to Ly equal to question mark. Solution. Then theta is equal to 30 degree. சரி, சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்னது? sin theta. இல்ல sin யூஸ் பண்ணிக்கலாம், cos யூஸ் பண்ணிக்கலாம், tan யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் trigonometric ratio sin யூஸ் பண்ண போறேன். sin theta is equal to opposite side by hypotenuse. அப்ப opposite side எது? இதுதான். இது opposite. இது என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப y னா இதான் y. என்னது? Ly. சரி, அப்ப opposite side Ly by hypotenuse. hypotenuse என்னது? L. Okay, L தான் அதோட length. சரி. So from this L இங்க போயிருச்சு அப்படினா L sin theta is equal to Ly அல்லது Ly is equal to L sin theta, which is equal to L value 1 into sin theta value 30 degree. Correct? So which is equal to sin 30 value என்ன? 1/2. அப்ப 1 into 1/2 which is equal to 0.5 meter. இப்ப Ly கிடைச்சிச்சு. The next second one cos யூஸ் பண்ணி பாப்போம். cos theta is equal to formula என்ன? adjacent side by hypotenuse. அப்ப இது adjacent எது? shortest. இது lengthiest, இது shortest. அதான் adjacent. So Lx by adjacent side by hypotenuse, that is L. இப்போ இங்க போயிடுச்சு அப்படினா என்ன வரும்?
Lx equal to L இங்க போயிடுச்சுனா L cos theta equal to L value என்ன length 1 meter 1 into cos theta value எவ்வளவு 30 degree cos 30 value என்ன root 3 by 2 so 1 into root 3 by 2 இப்படி போட்டாலும் ஓகே இல்ல அப்படினா 1 into root 3 value என்ன 1.732 divided by 2 divide பண்ணீங்க அப்படினா 0.70 ல 8 2s are 16 remaining one 13 13 ல வந்து 6 2s are 12 remaining one 12 6 2s are 12 so 0.866 meter இப்படின்னு கிடைக்கும் சோ பேர் இந்த லெந்த் இல்லையா அப்ப இந்த லெந்த் வந்து பாத்தீங்க அப்படினா இப்படி பாக்கும்போது இது 1 மீட்டரா இருந்துச்சு அப்படினா இந்த லெந்த் Lx ஓட வேல்யூ 0.866 மீட்டரா இருக்கும் Ly ஓட வேல்யூ எவ்வளவா இருக்கும் 0.5 மீட்டரா இருக்கும் சோ அப்ப ரெண்டு காம்போனன்ட்டோட வேல்யூ கிடைச்சிச்சு அப்ப ஒரு வெக்டார் அப்படினா பாத்துக்கோங்க நார்மலா 3 டைமென்ஷனல் அப்படினா 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும் 2 டைமென்ஷன் அப்படினா ரெண்டு காம்போனன்ட் இருக்கும் அந்த ரெண்டு காம்போனன்ட்டோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு சோ நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू